ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஸ்கூலில் நடந்த ஸ்போர்ட்ஸ் டே பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நேற்று நடந்தது. ஸோ ஸ்போர்ட்ஸ் டே வந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும், மாணவர்களை வந்து உற்சாகப்படுத்துகிற விதமாக வந்து மார்ச் பாஸ்ட் வந்து நடந்தது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒலிம்பிக் ஓட்டம் நடந்து ஒலிம்பிக் தீபம் வந்து ஏற்றி 3 கொடிகள் வந்து ஏற்றப்பட்டது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கான அந்த உறுதிமொழிகள்லாம் எடுக்கப்பட்டோன்னே விழா வந்து ஆரம்பமாயிருச்சு. ஃபஸ்ட் எடுத்தோடனே வெல்கம் டான்ஸு. ஸோ மாணவிகள் வந்து அழகாக வெள்ளை நிற அந்த சாரி வந்து உடுத்தி அந்த டான்ஸ் வந்து ஆடுறாங்க. வெல்கம் டான்ஸ் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ நல்லா இருந்தது அவங்களோட நடனம் வந்து. நெக்ஸ்ட் வந்து காலையிலே வந்து சூரியன் உதிக்கிற மாதிரியான அந்த சன்ஃப்ளவர் அந்த பூ வச்சு அந்த குழந்தைங்க 3, 4 குழந்தைங்க தான். ஸோ அவ்வளோ அருமையாக பண்ணாங்க. எப்படி காலையில் வந்து அந்த சூரிய உதயம் வந்து தோன்றும்போது எப்படி நமக்கு அந்த காலை பொழுது பார்க்கவே அருமையாக இருக்குமோ, அந்த மாதிரி இந்த ஈவெண்ட் வந்து அவ்வளோ அருமையாக வந்து இருந்தது. ஸோ மாணவர்களும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணாங்க அந்த எக்ஸசைஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா. அடுத்ததாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே அவ்வளோ அருமையாக இருந்தது. இது வந்து டம்பிள்ஸு, பாய்ஸ் அதாவது 8த், 9த் பாய்ஸ் வந்து இந்த டம்பிள்ஸ் பண்ணாங்க. இதுவும் நல்லா அருமையாக இருந்தது. இது வந்து 6த், 7த் கேர்ள்ஸ் வந்து இந்த வெள்ளை கலரு இந்த டாப் அந்த சுடிதார் வந்து போட்டுட்டு, அந்த க்ரீன் கலர் அந்த கொடி மாதிரி வந்து கையில் வச்சுட்டு அழகா அந்த எக்ஸசைஸ் வந்து எவ்வளோ அருமையாக பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவங்க ட்ரெஸ்ஸு ஒரே மாதிரி அந்த கையில் வச்சுருக்க அந்த கொடி எல்லாமே அருமையாக இருந்தது. அவ்வளோ அந்த ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மாதிரி அருமையாக பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பேரண்ட்ஸ்க்கான லக்கி கார்னர் வந்து நடந்தது. ஸோ இது டீச்சர்ஸு, ஸ்டாஃப்க்குலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு முன்னாடியே வந்து வச்சு முடிச்சுருவாங்க. ஆனால் அன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு பேரண்ட்ஸ்க்கு வந்து லக்கி கார்னர் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து பார்த்தோம்னா 8த், 9த் கேர்ள்ஸு. இவங்களும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக பண்ணுறாங்கன்னு. அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு, அந்த ப்ளூ கலர் ஷாலு, அவங்க வச்சுருக்க அந்த அந்த வளையத்தில் வந்து அந்த ரெட் கலர் அந்த கொடி வந்து சுற்றி இருக்கிறது வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ இந்த ஈவெண்ட் ஏதாவது உங்களுக்கு முழு வீடியோ வேணும்னா எனக்கு கேளுங்க. நான் அது வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோஸும். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து பாய்ஸு. அந்த கொடியை வந்து பாருங்கள், ப்ளூ, எல்லோ, ரெட் இந்த கொடியெல்லாம் கையில் வச்சுட்டு அழகாக அந்த எக்ஸசைஸ் வந்து இந்த பாய்ஸுமே பண்ணுவாங்க. எல்லாருமே தூக்கும்போது வந்து ஒரே மாதிரி இருக்கும். பார்க்கவே அவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக வந்து இருந்தது. அதுக்கப்புறம் ரன்னிங் ரேஸு, கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா ரிலே, பாய்ஸ்க்கு வந்து ரிலே, 200 மீட்டர் ரன்னிங் ரேஸு, 100 மீட்டர் ரன்னிங் ரேஸு இது எல்லாமே வந்து நடந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. இது வந்து பார்த்தோம்னா கராத்தே. கராத்தே வந்து நமக்கு ஒரு தற்காப்பு கலை. பெண்களாக இருக்கட்டும், ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும், 2 குழந்தைகளுக்குமே வந்து ஒரு தற்காப்பு, தன்னைத்தானே காத்துக்கொள்றதுக்கான ஒரு கலை தான். ஸோ இது வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாருங்களேன் எவ்வளோ அருமையாக பண்ணுறாங்கன்னு. இது வந்து கராத்தேலே வந்து ஃபைட்டிங், அதாவது நம்மளை யாராவது அட்டாக் பண்ணுறாங்கன்னா எப்படி பண்ணணும், திடீர்னு வந்து எந்த விதத்துலேருந்து எந்த டைரக்ஷன்லேருந்து எப்படி பண்ணாலும் எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து எவ்வளோ அருமையாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காட்டுறாங்கன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஓடு உடைக்கிற ஈவெண்ட்டு. இதுவும் நம்ம கராத்தேல தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸு அதாவது இருபாலருமே, பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும், 2 பேருமே வந்து ஓடு உடைக்கிறது. அதே மாதிரி அந்த ஓட்டில் வந்து நெருப்பு வச்சு உடைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இது வந்து பாய்ஸோடைய ரன்னிங் ரேஸ் வந்து நடந்தது. எல்லாருமே எல்லா ஈவெண்ட்டுமே அவ்வளோ அருமையாக இருந்தது. கடைசியாக வந்து யோகா வந்து நடந்தது. யோகாவில் வந்து பார்த்தோன்னா ஸ்டார் மாதிரியான அமைப்புலலாம் பண்ணுவாங்க. ஸோ வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஈவெண்ட் வந்து வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையுமே நெக்ஸ்ட்டு அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து அப்லோட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.